ஹலோ மக்களே! இது உங்க ஃபினான்ஸ் மச்சி சேனல். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க வீடியோட டாபிக் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில நம்ம பண்ற 5 பெரிய மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ வந்து நானும் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. சுத்தி இருக்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தும் கேட்டு கொஞ்சம் டேட்டாவ கொண்டு வந்திருக்கேன். ஸோ, இதில ஃபர்ஸ்ட்டு பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ். அதாவது ஏதாவது ஃபண்டோர் ஓட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸா இருக்கலாம். பழைய ரிட்டர்ன்ஸ பார்த்து அதில இன்வெஸ்ட் பண்றது. ஸோ, இதுதான் நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நான் சொல்றேன். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, கொரோனா லாக்டவுன்ல கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் வொர்க் ஃப்ரம் ஹோம் போனாங்க. நெறைய சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்பட்டது. கிளையண்ட்ஸ் நெறைய அதிகமானாங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா, இந்த Google Meet, Zoom இதெல்லாம் வந்து லாக்டவுன்ல நெறைய ஃபேமஸ் ஆச்சு. ஆன்லைன் கிளாஸஸு அதேமாரி ஒர்க்ல வந்து எல்லா மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதேமாரி ஐடியோட டிமாண்டும் பயங்கரமா ஏறிச்சு. ஏன்னா கிளையண்ட்டோட ரெக்வயர்மெண்ட்ஸ் அந்த யுஎஸ் கிளையண்ட்ஸ்க்கு தானே வேலை பார்க்குறோம். அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸும் அதிகமாச்சு. ஐடிலயும் நெறைய ஹைரிங்கும் இருந்துச்சு. அந்த டிமாண்ட் ரைஸ் ஆனப்போ, இந்த ஐடி இண்டெக்ஸ் மட்டும் எனக்கு கீழயா போகும். ஸோ, அதனால கீழ போனாலும், அங்கருந்து தொடர்ச்சியா மேல போய் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் குடுத்தது. எப்போ வரைக்கும்னா, 2022 ஜான்வரி வரைக்கும். இங்க பீக்ல ரீச் ஆயிருக்கு. ஸோ, இந்த 2022 ஜான்வரி வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த டேட்டாவெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. ஸோ, இந்த இடத்துல இப்போ நம்ம இருக்கோம்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்க்கும்போது ஓகே நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. 1 இயர் நல்ல ரிட்டர்ன்ஸு. இங்க நம்ம என்டர் ஆனோம்னா, இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். செம்ம மொமெண்டம்ல இருக்கு. ஸோ, இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி நீங்க யோசிப்பீங்க. ஆனா, அங்க தான் நம்ம ஒரு பெரிய மிஸ்டேக்குள்ள மாட்ட போறோம்னு அர்த்தம். ஏன்னா, அங்கருந்து பாருங்க, தொடர்ச்சியா அது கீழ விழுந்திருக்கு. ஜான்வரி 2022ல இருந்து தொடர்ச்சியா கீழ விழுந்து, ஜூலை வரைக்கும் கீழ விழுந்திருக்கு. அங்கருந்தும் மேலலாம் ஏறல. சைட்வேஸ்ல தான் போகுது. இந்த சைட்வேஸ்ல என்ன பெரிய பிரச்சனைன்னா, உங்களுக்கு கீழ விழுந்தானாச்சும் நீங்க தைரியமா கன்சிடர் பண்ணலாம். அடுத்தடுத்து வாங்கிட்டே இருக்கலாம். சைட்வேஸ்ல என்ன ஆகும்னா, மேல போகும், கீழ வரும். மேல போகும், கீழ வரும். உங்களுக்கு அப்படியே 0லயே மெயின்டெயின் ஆகும். ஒண்ணும் பெரிய ரிட்டர்ன்ஸ் ஒண்ணும் இருக்காது. எப்போ வரைக்கும்னா, ஆல்மோஸ்ட் மே 2023 1 வருஷம்னு வச்சுக்கோங்க. 1 வருஷத்துக்கும் மேல உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸும் இல்ல. இல்ல நீங்க லாஸ்ல இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கலாங்க. கண்டிப்பா லாஸ்ல தான் இருப்பீங்க. அந்த பீக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. ஆனா, இதே நீங்க ஒரு நார்மலான எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட 7 டூ 8% ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ, இங்க தான் நம்ம பண்ற இந்த பெரிய மிஸ்டேக்கு. பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ வச்சு நம்ம அதில இன்வெஸ்ட் பண்றது. ஏன்னா, சில செக்டார்ஸ்லாம் இருக்குங்க. மெட்டல் செக்டார்ஸ், ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிளிக்கலா பெர்ஃபார்ம் பண்ணும். சைக்கிளிக்கலா என்னன்னா, இப்ப சைக்கிளோட பெடல் எப்படி மேல கீழ போகுது, அந்த மாரி இமேஜின் பண்ணிக்கோங்க. கொஞ்ச காலம் வந்து மேல போகும். கொஞ்ச காலம் கீழ வரும். இந்த இந்த சைக்கிளிக்கல்ன்றது எப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கோ, 6 மாசத்துக்கோ அப்படி தொடர்ச்சியா மேல கீழ போயிட்டு, போயிட்டு வந்துட்டுருக்கும். இது எப்ப மேல போகுது, எப்ப கீழ வருதுன்னு தெரியாம, ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணாம, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து 1 வருஷத்துக்கோ, 2 வருஷத்துக்கோ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல மாட்டிப்போம். ஓகேங்களா? ஒரு எஃப்டி ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட் குடுக்குற ரிட்டர்ன்ஸ் கூட நமக்கு கிடைக்காது. ஸோ, இதுதான் நான் வந்து நம்பர் 1 பெரிய மிஸ்டேக்கா வைக்கணும்னு நெனச்சேன். எப்பயுமே பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ வச்சு எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷனும் பண்ணக்கூடாது. நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 2ண்ட் மிஸ்டேக் பேனிக் பாஸ். இது வந்து நானே பண்ணியிருக்கேன். இப்போ ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஈரான் வார் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ எல்லாருமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லயே நெறைய பேர் வந்து எஸ்ஐபிலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்டான்னு கேட்டா, ரிட்டர்ன்ஸே ஒண்ணும் இல்ல லாஸ்ட்ல போயிட்டுருக்கு அப்படின்னு. சில பேர்லாம் வந்து வித்துட்டு அத வந்து வேற இடத்துக்கே கொண்டு போயிட்டாங்க அந்த பணத்த. வித்துட்டு நான் வந்து இஎம்ஐ கட்டுறேன், லோன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காச வெளில எடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டா, லாஸ்ட்ல போயிட்டுருக்கு. இன்னும் லாஸ்ட்ல போறதுக்கு பதிலா, ஆல்ரெடி போன வரைக்கும் போதும்னு வெளில எடுத்துட்டு நான் இஎம்ஐ ஆச்சும் கட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு தப்பான டெசிஷன். கீழ விழ நீங்க இன்னும் வாங்கணும். ஏன்னா, ஒரு இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் முதல்லயே சொன்ன மாரி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு, ஹை கன்விக்ஷனோட தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது, அது கீழ போம்போது அத நீங்க நம்பி வாங்கணும். இன்னொன்னு நம்ம பண்ண இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு மட்டும் லாஸ்ல போகல. இந்தியால இருக்க எல்லாருக்குமே லாஸ்ல தான் இருக்கும் இந்த டைம்ல. அதேமாரி குளோபல் லெவல்லயே எல்லா மார்க்கெட்டும் கீழ விழுந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது, இது நமக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. ஸோ, அதனால எதுக்கு பயந்து நம்ம எஸ்ஐபிய ஸ்டாப் பண்ணணும்? ஸ்டாப் பண்ணக்கூடாது. தொடர்ச்சியா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன்ஃபாக்ட் வந்து நீங்க அப்ப இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்து திடீர்னு ஒரு ரைஸ் ஆகும். எப்பயுமே ஒரு ஃபால் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் ஆகும். அந்த ரைஸ் வந்து 2 டூ 3 வாரம் இல்ல மேக்ஸிமம் 1 மாசத்துலேருந்து 2 மாசத்துக்குள்ள அந்த ரைஸ் வந்துரும். அந்த ரைஸ நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க. உங்க போர்ட்ஃபோலியோ அதுலேருந்து ரெக்கவர் ஆவறதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தவங்களோட, நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்றதால உங்களுக்கு இன்னும் கூட லேட் ஆகும். ஸோ, அதனால எப்பயுமே இன்வெஸ்ட் பண்றத ஸ்டாப் பண்ணாதீங்க. தொடர்ச்சியா எஸ்ஐபிய ரன் பண்ணிக்கிட்டே இருங்க. அத பத்தி நீங்க பெருசா கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அது பாட்டு ஒரு ஓரமா அது பாட்டு ஓடிட்டே இருக்கட்டும். நீங்க உங்க வேலைய ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோட 2வது மிஸ்டேக்கா நான் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நெனச்சேன்.
3வது மிஸ்டேக், இது ஒரு அண்டர் ரேட்டடான மிஸ்டேக்ங்க. நெறைய பேர் இத நோட் கூட பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்டின்னே சொல்லலாம். இதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பிளானோடயே காட்டிர்றேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, HDFC ஃப்ளெக்ஸி கேப். இது சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்திருக்கேன். இந்த வெப் பேஜ்ல ஈஸியா இங்கேயே இருந்துச்சு. ஈஸியா கம்பேரும் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டா இந்த டோகுல் வந்து எங்க இருக்குன்னா, டைரக்ட் பிளான்ல இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல 2 விதமான பிளான்ஸ் இருக்குங்க. டைரக்ட், ரெகுலர். ஓகேங்களா? இத பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் அத பத்தியும் போடுறேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்க வேணும்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அத பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் டைரக்ட்டுக்கு டாக்கிள் பண்ணிக்கிறேன். ரெகுலர்ல மாறிடுச்சு. ஸோ இப்போ டைரக்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ டைரக்ட்ல டிஇஆர் அப்படின்னா ட்ரெய்லிங் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா நம்ம ஜென்ரலாவே நமக்கு தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு இல்ல அந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு ஒரு சின்ன கமிஷன் மாரி போகும். அதுதாங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ டைரக்ட், ரெகுலர் 2 பிளான்ஸ் இருக்கு. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே. டைரக்ட் பிளான்ல எப்பயுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரெகுலர் பிளான்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது எதனாலனா, இன் பிட்வீன் ஒரு கமிஷன் மாரி எக்ஸ்ட்ராவா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அஸ்யூம் பண்ணிக்கோங்க அந்த மாரி எக்ஸாம்பிள்க்கு. ஸோ இப்படி இருக்கும்போது டைரக்ட்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, ரெகுலர்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, அதிகம்னா இப்போ எதுக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா, எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இது ஜஸ்ட் அந்த மாரி 2 பிளான்ஸ் இருக்கு. டிஃபால்ட்டாவே மியூச்சுவல் ஃபண்ட் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே இந்த மாரி 2 பிளான்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அவ்வளோதானே தவிர, இதில ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. ரிட்டர்ன்ஸ்லயும் எதுவும் பெருசா இம்பாக்ட் ஆகாது. இம்பாக்ட் ஆகும் எப்பன்னா, அத பத்தி தான் நம்ம பேசுறோம். இப்போ டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி. ரெகுலர் பிளான்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம். ஸோ உங்க ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெகுலர்ல போனீங்கன்னா. ஏன்னா எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமா தர்றீங்கல்ல. இதே வந்து நான் ஒரு டேட்டாவா காமிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த ஃபண்ட்ல இருக்க டேட்டா வச்சே ஒரு டேட்டா நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்க மாசம் மாசம் ரூ. 10,000 எஸ்ஐபி பண்றீங்க. ஓகேங்களா? அந்த ஃபண்ட்லயே வச்சுக்கோங்களேன். ரூ. 10,000 எஸ்ஐபி பண்றீங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு பண்றீங்க. ஒரு 12% ரிட்டர்ன் வருது அப்படின்னு நெனச்சுக்கலாமே. இப்ப நீங்க ரெகுலர் பிளான்ல 1.27% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குடுக்குறீங்கல்ல. ஸோ, அதனால உங்களுக்கு எண்ட்ல ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 84.43 லேக்ஸ். இதே டைரக்ட் பிளான்ல அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல ஆல்மோஸ்ட் பாதி 0.67. ஸோ, இப்ப நீங்க ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ எடுக்குறீங்கன்னா, 91.30 லேக்ஸ். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7,00,000 கிட்ட வச்சுக்கோங்களேன். 6.87 லேக்ஸ். 7,00,000 கிட்ட உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸே வருது. கண்டிப்பா இத எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நம்ம கவனிக்காம சின்னதா பண்ற ஒரு மிஸ்டேக்கு லாங் டர்ம்ல எவ்வளோ பெரிய எஃபெக்ட்டா வருது, எவ்வளோ காம்பவுண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நோட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ, அதனால எப்பயுமே ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஏ டூ இசட் ஃபுல்லா பார்த்துட்டு, விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. யார் சொல்றதையும் கேட்காம, நீங்க உங்களோட ஓன் டெசிஷன் எடுங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஃபண்ட்ல டைரக்ட்டா போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க எப்பயுமே தனிப்பட்ட ரிசர்ச் பண்ணிட்டு, உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அவங்க சஜஷன்ஸ் தான் குடுப்பாங்க. நீங்க தான் டெசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம பண்ற மிஸ்டேக் 4. இது வந்து நானே பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஒண்ணும் கிடையாது. நெறைய ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. அதாவது இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் இங்க ஒரு சின்ன டேட்டா காமிக்கிறேன். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். லார்ஜ் கேப்னா இந்தியால இருக்க ஒரு மிகப்பெரிய கம்பெனிஸ்ன்னு வச்சுக்கோங்க. டாப் 100 கம்பெனிஸ், டாப் 150 கம்பெனிஸ்லாம் வந்து லார்ஜ் கேப் ஆல்மோஸ்ட் லார்ஜ் கேப்ல தான் வரும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நான் வந்து இந்த நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். இதுக்கும் பாருங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.32 இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகம். ஸோ இந்த நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? இவங்க வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், டாப் 50 கம்பெனிஸ் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஆல்ரெடி காமிச்ச மாரி HDFCலயே வச்சுக்கலாமே. இப்ப இதுலலாம் பார்த்தீங்கன்னா, காமனா ஒரு 20, 30 கம்பெனிஸ் காமனா இந்த 3 ஃபண்டுலயுமே இருக்கும். அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த 20, 30 கம்பெனிக்கு நீங்க 3 வாட்டி பே பண்ணி 3 வாட்டி அதே கம்பெனிஸா வாங்குறீங்க. அப்போ இந்த இதுதான் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன நடக்குதுன்னா, அங்க லாஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கு இந்த 3 ஃபண்டுமே லாஸ்லயே தான் போகும். 3மே ஒரே வேவ் லென்த்ல தான் டிராவல் பண்ணும். போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் அதிகமா இருந்துச்சுன்னா, ஆனா அத 3 வாட்டி தனித்தனியா நீங்க கமிஷன் குடுத்து வாங்குற மாரி இருக்கும். அதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. 3 வாட்டி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கட்டுறீங்க. ஆனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரே மாரி இருக்க மாரி தான் இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி நீங்க வச்சுக்கணும். இப்ப இந்த 3 ஃபண்ட்ல வந்து போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் இருக்குன்னு நான் சொல்ல வரல. உள்ள போய் பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் அதாவது அந்த காமனா இருக்க ஸ்டாக்ஸ் வந்து எப்பயுமே
ஒரு 30% அப்படி இருந்தா ரொம்ப பெட்டர். 50%க்குள்ள இருக்கணும். மேக்ஸிமம் 50%க்குள்ள இருக்கணும். ஆனா 30%க்குள்ள இருக்கிறத பார்த்துக்கோங்க. 50% அதிகம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3மே ஒரே மாரியான ரிட்டர்ன்ஸோ, 3மே ஒரே மாரியான லாஸோ குடுக்காது. டைவர்சிஃபிகேஷன்றது இருக்காது. அதே மாரி நெறைய ஃபண்ட்ஸ வாங்கக்கூடாது. இன்னைக்கு நிஃப்டி 50யே வந்து நான் வந்து 2ஆ வாங்குறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டேருந்து ஒண்ணு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டேருந்து ஒண்ணு அப்படின்னு இங்க 2 வாங்குறேன். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அங்க ஒண்ணு வாங்குறேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்குன்னு இன்னொன்னு வாங்குறேன். அப்படின்லாம் நீங்க நெறைய தப்பு தப்பான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதில கன்டினியூவா பண்ணிட்டே இருங்க. நெறைய ஃபண்ட்ஸ முதல்ல வாங்காதீங்க. அதுதான் என்னோட அடுத்த மிஸ்டேக்கா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணாதீங்க. அதே மாரி டைவர்சிஃபை பண்ணாலும் அத கரெக்ட்டா பண்ணணும். லார்ஜ் கேப்ல ஒண்ணு வச்சிருக்கேன்னா, ஸ்மால் கேப்ல ஒண்ணு. அதே மாரி ஒரு ஃபாரின் ஈக்விட்டி, ஒரு டெப்ட் அந்த மாரி ரொம்ப மினிமலா உங்க போர்ட்ஃபோலியோ வச்சுக்கோங்க. அப்பதான் உங்க போர்ட்ஃபோலியோவ ட்ராக் பண்றதுக்கும், நீங்க மந்த்லி ஒன்ஸ் இல்ல சாரி மந்த்லி ஒன்ஸ்ன்னு சொல்றேன். இயர்லி ஒன்ஸ் ரீபேலன்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. நான் அத பார்த்து சொல்றேன். உங்களுக்கு அது வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அத வந்து கமெண்ட்ஸ்ல டேக் பண்ணி விடுறேன். ஸோ அடுத்த ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட் ஆர் எய்ம்லெஸ் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். எய்ம்லெஸ் இன்வெஸ்டிங் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைட்டில். என்னன்னா, இப்ப நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மென்ட் நீங்க எதுக்காக பண்றீங்க? சப்போஸ் உங்களுக்காக அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க ஒரு காரோ, பைக்கோ வாங்கணும்னு பண்றீங்களா? இல்ல வந்து உங்க மேரேஜுக்கு பண்றீங்களா? ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க மேரேஜ் பண்ண பிளான் பண்றீங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களா? இல்ல உங்க கிட்டுக்கு வந்து ஸ்டடீஸ்க்கோ, இல்ல அவங்க மேரேஜுக்கு நீங்க ஒரு 20 இயர்ஸ் டவுன் த லைன் இப்ப இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு நடக்க போற விஷயத்துக்கு இப்ப இன்வெஸ்ட் பண்றீங்களா? அந்த மாரி ஒரு ப்ராப்பரான பிளானிங் இருக்கணும். ப்ராப்பரான பிளானிங் இருந்தா தான் நீங்க ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ரீச் பண்ணி, நான் இந்த மாரி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லும்போது, அவங்க உங்களுக்கு எந்த ஃபண்டோ, இல்ல எந்த ஸ்டாக்கோ, இல்ல எந்த இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டான டெசிஷன் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாஸ்ட் 6 மாசத்துல அது இன்னும் லாஸ்ல தான் இருக்கும். இன்னும் அந்த லாஸ்லேருந்து ரெக்கவர் ஆகல. ஆனா, இப்போ உங்களுக்கு சடனா ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது. ஏதா ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ். எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ்ன்றது நெறைய விதத்துல இருக்கும். இந்த இமேஜ்ல நான் குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த இமேஜ்ல இருக்க மாரி நெறைய எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு வரலாம். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ, கார் எக்ஸ்பென்ஸோ, ஜாப் வேல போறது இது ஒரு பெரிய விஷயம். இப்ப நெறைய நடக்குது ஐடில. அதே மாரி அன்எக்ஸ்பெக்டட் டிராவல் இந்த மாரி நெறைய இருக்குங்க. நெறைய உங்களுக்கு எதிர்பார்க்காம நெறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் எதிர்பார்க்காம நெறைய வரும். இந்த மாரி நெறைய இருக்கு. அதுக்கு இன்சூரன்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கணும். அது ஒரு தனி டாபிக். அது இல்லாம இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் டெப்ட் ஃபண்ட் அதாவது ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ, இல்ல ஏதாவது ஒரு டெப்ட் ஃபண்ட்லயோ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பெருசா இருக்காது. 6% வந்தாலே பெரிய விஷயம். ஆனா, அத நீங்க யோசிக்கக்கூடாது. இந்த காசு உங்களுது இல்லன்னு சொல்லிட்டு, உங்களோட 3 மந்த்ஸோட சேலரியோ, இல்ல உங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸ் உங்க வீட்ல நீங்க எவ்வளோ செலவு பண்ணீங்க, மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ செலவாகுமோ, அத ஒரு 3 மந்த் மினிமம் 3 மந்த் இல்லன்னா அட்வைசபிள் 6 மந்த்ஸ் எக்ஸ்பென்ஸ நீங்க வந்து தனியா ஒரு இடத்துல போட்டு வச்சிரணும். அத நீங்க டச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா, எப்போ உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு வருதோ, அப்ப நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ லாஸ்ல இருந்தா கூட அத டச் பண்ணாம, நீங்க அந்த எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எப்பயுமே ப்ராப்பரா பிளானிங் பண்ணணும். ஒரு ப்ராப்பர் கோல் இருக்கணும். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? எதுக்கு இன்வெஸ்ட் பண்றோம்? எப்ப எடுக்க போறோம்? எப்ப தேவைப்படுது? எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, தப்பு தப்பான டெசிஷன்ஸ் நீங்க நெறைய எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். எப்பயுமேங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தவரைக்குமோ, இல்ல ஸ்டாக் பொறுத்தவரைக்கும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும், நீங்க நீங்க வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அதிகமா எடுக்கிறீங்க? எவ்வளோ பயங்கரமா ஃபண்ட் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் மேட்டரே இல்ல. உண்மையான விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளோ கரெக்ட்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றது தான் மேட்டர். நீங்க வந்து ஒரு கரெக்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ல கரெக்ட்டான நேரத்தில போட்டுட்டு, அதுக்கப்புறமா அத நீங்க டச்சே பண்ணாம, அத பாட்ட விட்டு க்ரோ ஆக விட்டு, நீங்க பாட்டு எஸ்ஐபி பண்ணிட்டு, உங்களுக்கு நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு கன்விக்ஷன் ஹையா இருக்கணும். இது லாஸ் ஆனா கூட கண்டிப்பா நாளைக்கு ரெக்கவர் ஆகும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நீங்க அத பத்தி கவலையே பட வேணாம். அத பாட்டு விட்டுருங்க. ஒரு 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போயிருக்கும். இதே வந்து சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு வித்துருவாங்க. திருப்பி வேற இடத்துல நெறைய ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு அங்க போடுவாங்க. அங்கருந்து எடுப்பாங்க. திருப்பி இங்க போடுவாங்க. அந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெருசா எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே இருக்காது. ஸோ எப்பவுமே போரிங்கா அப்படியே ஸ்டெடியா போற இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்பவுமே லாங் டர்ம்ல நல்ல ரிசல்ட்ஸ் குடுக்கும். ஸோ இந்த மாரி வீடியோலாம் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா லைக் போட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்ட குடுத்துருங்க. எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதே நேரத்தில இந்த சேனல்ல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ற விதம், இதெல்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்றேன். இந்த விதத்த நான் இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லலாம். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா, நீங்க லைக் பண்றீங்களோ இல்லையோ, மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டுருங்க. ஏன்னா, அதுதான் வந்து எனக்கு இம்ப்ரூவ் பண்ணவும், அடுத்தடுத்து நல்லா பெட்டரான கன்டென்ட் ப்ரொவைட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம எல்லாமே
மிஸ்டேக்ஸ் பண்ணி பண்ணி தான் கற்றுக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை வந்து என்கேஜ்மெண்ட்டாக செஷன் மாதிரி நீங்களும் ஏதாவது டவுட் சொல்கிறது இல்லை அடுத்து இந்த கண்டென்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு நானும் ஒரு வீடியோ போடுவேன். அதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து 2 சைடும் என்கேஜ்மெண்ட்டாக போகும். இல்லைனா வந்து இது பெரிய அளவுக்கு நம்ம 2 பேருமே கற்றுக்க முடியாது. ஸோ லாங் டேர்மில் இங்கேருந்து ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல கம்யூனிட்டியை பில்ட் பண்ணோன்னா நல்லா 2 பேருமே பெனிஃபிட்டாக நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு இதில் இருக்கலாம். ஸோ அதனால் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.